பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 8 verse 1. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Do not be afraid nor be dismayed. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதை குறிச்சு நீ பயப்படாத, எதை குறிச்சு நீ கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து நீங்க பயத்தோட கலக்கத்தோட இருக்கிறீங்க, அப்படிதானே? எப்படி என்னுடைய எதிர்காலம் அது ஆசீர்வதிக்கப்படும், எப்படி என்னால இதை சந்தோஷமாக இதில் நான் வாழ முடியும், எப்படி நான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு எதுவுமே தெரியாதே, எப்படி என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் பயந்து போயிருக்கிறீங்க, அப்படிதானே? நாளைக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குதே, அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணணுமே, அதை பற்றி எனக்கு சுத்தமா தெரியலையே, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போயிருக்கீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்ததே நான் தான் மகனே. மகளே, இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாக செய்திருக்கிறேன். நீ எதை குறிச்சு நீ பயப்பட அவசியமே இல்லை, எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கின்ற பொழுது நீங்க எதை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை. காரணம், எல்லாவற்றையும் படைத்ததே அவர் தானே. அப்போ நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு பயப்பட அவசியமே இல்லை. இப்போ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதே, அடுத்தடுத்த காரியங்கள் இப்படி இருக்குதே, எதிர்காலம் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன செய்ய? எல்லாவற்றையும் இயேசுப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்க விசுவாசிங்க. அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க அந்த நல்ல பயத்தோட இருக்கிறாங்க, எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. இயேசு என்னோட கூட இருக்கிறார், இயேசு எங்களோட கூட இருக்கிறார், எதை குறிச்சு யோசிச்சு நாங்க கலங்க அவசியம் இல்லை என்று ஆண்டவரே பிள்ளைங்க உணர்ந்து, ஆண்டவரே இயேசுப்பா, அடுத்தடுத்த காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்க அநேக காரியங்களை குறித்து பயந்து பயந்து கலங்கி போயிருக்கிறனால தான் அநேக காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாம நிறைய விஷயங்களை நீங்க இழந்து போறீங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோட இருங்க, தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.